ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கான சென்டென்சஸை பார்க்கலாம் வாங்க. இப்படியெல்லாம் ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. இப்படியெல்லாம் ஆகும்னு நினைக்கவே இல்லை. நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஐ நெவர் தாட். இப்படியெல்லாம் ஆகும், இந்த மாதிரி இப்படியெல்லாம் ஆகும்னு சொல்லும்போது இட் வுட் ஹேப்பன் லைக் திஸ். இட் வுட் ஹேப்பன் லைக் திஸ். இப்போ இதை நம்ம சேர்த்து சொல்லும்போது ஐ நெவர் தாட் இட் வுட் ஹேப்பன் லைக் திஸ் அப்படின்னு சொல்லணும். அதுவே நீங்கள் இப்படித்தான் நடக்கும்னு நினச்சேன், நான் நினச்சேன் இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அங்கே ஐ நெவர் தாட்னு சொன்னதுக்கு பதிலாக இங்கே ஐ தாட் இட். ஐ தாட் இட் வுட் பி லைக் திஸ். ஐ தாட் இட் வுட் பி லைக் திஸ். நான் நினச்சேன் இப்படித்தான் ஆகும்னு அப்படி சொல்லும்போது நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ். உன்னுடன் பேசுவது உற்சாகமாக இருக்கிறது. உங்ககிட்ட பேசும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப உற்சாகமாக இருக்குது அப்படி நம்ம சொல்கிறதுக்கு இட்ஸ் எக்ஸைட்டிங் டாக்கிங் டு யூ. உங்ககிட்ட பேசும்போது உற்சாகமாக இருக்குது, இட்ஸ் எக்ஸைட்டிங் டாக்கிங் டு யூ. அதுவே உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப சலிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அதே தான் டாக்கிங் டு யூ இஸ் போரிங் அப்படின்னு சொல்லலாம். டாக்கிங் டு யூ இஸ் போரிங். இல்லை நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா என்னது, இட்ஸ் எக்ஸைட்டிங் நம்ம சொன்னோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இட்ஸ் போரிங் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் போரிங் டாக்கிங் டு யூ. இட்ஸ் போரிங் டாக்கிங் டு யூ அப்படின்னு சொல்லலாம். இதுவே நீங்கள் பழைய இது உன்னுடன் பேசும்போது உற்சாகமாக இருக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதை நீங்கள் இதே மாதிரி சொல்லலாம். டாக்கிங் டு யூ இஸ் எக்ஸைட்டிங் அந்த மாதிரி சொல்லலாம். ஒரே சென்டென்ஸ் தான், நம்ம கொஞ்சம் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நீ சொல்லு நான் கேட்குறேன், நீ சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யூ சே ஐ வில் லிசன். யூ சே ஐ வில் லிசன் அப்படின்னு சொல்லலாம். அதுவே அவன் சொல்வதை நான் கேட்க மாட்டேன், அவன் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன். ஐ வில் நாட் லிசன் டு ஹிம். ஐ வில் நாட் லிசன் டு ஹிம். இல்லை ஐ won't லிசன் டு ஹிம். அதாவது வில் நாட்டை நம்ம ஜாயின் பண்ணி சொல்லும்போது ஐ won't லிசன் டு ஹிம் அந்த மாதிரி சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ். அவன் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பான். அவன் ரொம்ப மரியாதை கொடுப்பான் பெரியவங்களுக்கெலாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை நம்ம சொல்லும்போது he gives respect to elders. he gives respect to elders. அவங்க பெரியவங்களுக்கு, பெரியவங்கன்னும் போது நம்ம எல்டர் சொல்லணும், ரெஸ்பெக்டும் மரியாதை. he gives respect to elders. கிவ்னா கொடுக்குறது. he gives respect to elders. இதுவே அவன் பெரியவங்களை மதிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் பெரியவங்களெல்லாம் பார்த்தா மதிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சொல்கிறதுக்கு நம்ம he doesn't respect elders. he doesn't ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ். அவங்க பெரியவங்களை பார்த்தா மதிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அவன் வேகமாக ஓடுவான். அவன் அந்த பையன் ரொம்ப வேகமாக ஓடுறான் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அவன் வேகமாக ஓடுவான் அப்படி சொல்கிறதுக்கு he runs fast. he runs fast. அதுவே அவன் மெதுவாக நடப்பான். அவன் மெதுவாகத்தான் நடப்பான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி சொல்லும்போது he walks slowly. he walks slowly. அவன் மனைவி அதிகமாக செலவு செய்வா. எனக்கு தெரியும் அவன் ஒய்ஃபு ரொம்ப செலவு பண்ணுவா அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதை சொல்லும்போது நம்ம ஹிஸ் ஒய்ஃப் வில் ஸ்பெண்ட் மோர். ஹிஸ் ஒய்ஃப் வில் ஸ்பெண்ட் மோர். ஸ்பெண்ட் மோர்ங்கிறது அதிகமான செலவை குறிக்கிறது. ஆனால் என் மனைவி செலவு செய்யவே மாட்டா, செலவு செய்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, என் மனைவி செலவு செய்யவே யோசிப்பா அப்படின்னு சொல்லும்போது மை ஒய்ஃப் வில் திங்க் அபவுட் ஸ்பெண்டிங். மை ஒய்ஃப் வில் திங்க் அபவுட் ஸ்பெண்டிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது அவள் எப்போதுமே பேசிக்கிட்டே இருப்பாள். இல்லை அவள் எப்போதுமே பேசிக்கொண்டே இருப்பாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்படி சொல்கிறதுக்கு நம்ம சி ஆல்வேஸ் டாக்கிங். இல்லை சி இஸ் ஆல்வேஸ் டாக்கிங் அப்படின்னு சொல்லலாம். அதுவே ஒரு சில கேர்ள்ஸு பேசவே மாட்டாங்க. அவள் எப்போவுமே பேசவே மாட்டா, அவள் எப்போதுமே பேசவே மாட்டா அப்படின்னு சொல்லும்போது ஷி நெவர் டாக்ஸ். இல்லை சி நெவர் ஸ்பீக்ஸ் அந்த மாதிரியும் சொல்லலாம். சி நெவர் டாக்ஸ் இல்லாட்டி சி நெவர் ஸ்பீக்ஸ். போகும்போது மலையில் சிக்கிக்கிட்டேன். நம்ம போய்கிட்டே இருப்போம், திடீர்னு மழை வந்துடும். அப்படி சொல்லுவோம் இல்லையா, நான் போய்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு மழை வந்துருச்சு, இல்லை நான் மலையில் சிக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்கிறதுக்கு ஐ காட் கட் இன் த ரெயின் வைல் ஐ வாஸ் லிவிங். இந்த ஒயில்ங்கிற வேர்டு வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் நடக்கும். அதாவது ஒரே நேரத்தில் 2 ஆக்ஷன் நடக்கும். இப்போ நான் போய்கிட்டு இருக்கிறேன், அந்த நேரத்தில் மழையும் பெஞ்சிட்ருக்கு, அப்போ அது 2 ஆக்ஷன். அது அந்த மாதிரி சொல்லும்போது நம்ம ஒயில் யூஸ் பண்ணுவோம். போகும்போது, வரும்போது, இல்லை நான் குளிக்கும்போது பாடுவேன், அந்த மாதிரி 2 சென்டென்ஸை சொல்லும்போது நம்ம ஒயில் யூஸ் பண்ணுவோம். ஐ எம் சிங்கிங் எ சாங் ஒயில் பாத்திங். என்னது, நம்ம பாடிக்கிட்டே குளிப்பேன், இல்லை நான் குளிச்சுட்டு இருக்கும்போது பாடினேன், இந்த மாதிரி சொல்கிறதுக்கு. அதே மாதிரி தான் இங்கே ஐ காட் கட் இன் த ரெயின் வைல் ஐ வாஸ் லிவிங். வரும்போது மலையிலிருந்து தப்பித்து விட்டேன். இல்லை வரும்போது மலையிலேருந்து தப்பிச்சிட்டேன். போகும்போது மலையில் நனைஞ்சிட்டேன், பட் வரும்போது நான் மலையிலேருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது ஐ எஸ்கேப்டு ஃப்ரம் த ரெயின். ஐ எஸ்கேப்டு ஃப்ரம் த ரெயின் வென் ஐ அரைவ்டு. வென் ஐ அரைவ்டு நான் வரும்போது அப்படின்னு சொல்லும்போது இங்கே வென். அவன் தினமும் நன்றாக தூங்குகிறான்.
அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவன் எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கவன், நான் டெய்லி நல்லா தூங்குறான் அப்படி சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்கிறதுக்கு he sleeps well every day. he sleeps well every day அந்த மாதிரி சொல்லலாம். இதுவே அவன் சரியாக தூங்குவதில்லை, அவன் நைட்டு 2 மணி 3 மணி வரைக்கும் முழிச்சிட்டே இருக்கான்ப்பா, தூங்குறதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது he never sleeps well. he never sleeps well. இவனுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கக்கூடாது. நம்ம ஒரு சிலர் பார்த்து சொல்லுவோம், இவன் ரொம்ப நல்ல பையன்ப்பா, ஆனால் இவனுக்கு போய் இப்படியெல்லாம் நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இவனுக்கு இப்படியெல்லாம் நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம this should not have happened to him. அப்படி இல்லை அப்படின்னா this shouldn't have happened to him அந்த மாதிரி சொல்லலாம். ஒரு சிலர் பார்த்து சொல்லுவோம், இவனுக்கு இப்படியெல்லாம் தான் நடக்கும், எனக்கு தெரியும் இவனுக்கெல்லாம் இப்படியெல்லாம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்லும்போது this is what happens to him அந்த மாதிரி சொல்லுவோம். this is what happens to him. இன்றைக்கி நம்ம பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் எங்கேயாவது ஒரு விஷயங்களில் இல்லை ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்திருக்கும். இனிமேல் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த சென்டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தேங்க்யூ டு வாட்ச் மை வீடியோஸ். வெல் ப்ராக்டிஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு யுவர் ஸ்போக்கன் ஸ்கில். இஃப் யூ ஆர் வாட்சிங் மை வீடியோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், டோன்ட் ஃபர்கெட் த சப்ஸ்கிரைப், கிளிக் ஆன் த பெல் ஐக்கான். திஸ் இஸ் மோட்டிவேஷன்ஸ் ஃபார் மீ. Still taker and boy from Mano.